வணக்கம் நண்பர்களே. விஸ்வாஸ் பல்கிங் சீரீஸில் நான் 102 நான் எங்கே வந்திருக்கேன்னா திருவாரூருக்கு வந்திருக்கேன் நண்பர்களே. எதுக்குன்னா எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு எங்கேஜ்மெண்ட், அந்த ஃபங்க்ஷனு தான் வந்திருக்கோம். நாங்கள் போக வேண்டிய ஃபங்க்ஷன் கும்பகோணத்தில். அப்புறம் என்ன திருவாரூர் வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அக்காவோட இன்னொரு ஃப்ரெண்டு வீடு திருவாரூரில் இருக்குது. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போனோன்ட்டாங்க. சரி, அதனால் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு காலை உணவெல்லாம் சாப்பிட்டு திருவாரூர் தியாகராஜர் கோயிலை சுற்றி பார்க்கலாம் நாங்கள் வந்திருக்கோம். இந்த கோயில் முக்கால்வாசி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இந்த தேரோட்டம் அவ்வளோ ஃபேமஸ். தேரோட வெயிட் வந்து 400 டன்னா, ஹைட் வந்து 96 அடியா, கிட்டத்தட்ட 80,000க்கும் மேலே பக்தர்கள் வந்து இந்த தேரோட்டத்தில் கலந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஏசியில் இந்த தேர் தான் பெரிய தேர். அந்த கோயில் கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு மேலே இருக்கு. இந்த கோயிலை பத்தி டீடைல்ஸ் தெரியும்னா கமெண்ட்ல திருவாரூர் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் கொல்தாண்ட வந்து கொல்தாண்ட கொஞ்சம் நேரம் வாட்ச் அவுட் அங்கே கிளம்பியாச்சு நண்பர்களே. இந்த காஃபி கடை ரொம்ப ஃபேமஸ். அங்கே போயிட்டு ஒரு காஃபி அடிச்சுட்டு அங்கே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு மதியான உணவை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு சாயங்காலம் போல ஏஞ்சி லைட்டாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு நண்பர்களே. போகிற வழியில் மினி தாஜ்மஹால்னு ஒன்று இருக்கான், அதை பார்த்துட்டு போலான்னு சொன்னாங்க. இதை கட்டினதும் ஒரு முஸ்லீம் தான், அவங்க அம்மாக்காக இதை கட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு நண்பர்களே. கிளம்பி கும்பகோணம் வந்தாச்சு. வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து சாப்பிட்டு வந்தாச்சு நண்பர்களே. இதில் உணவை சாப்பிட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பியாச்சு நண்பர்களே. நீ நைட் எங்களுக்கு சென்னைக்கு ட்ரெயின், அதனால் வந்து ட்ரெயினை பிடிச்சிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.